சுப்பிரமணிய தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள சில இடங்கள்ல அந்த சுப்பிரமணியனுடைய தத்துவம். அப்ப சுப்பிரமணியம்னா என்னன்னா, சுப்புன்னா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம். சரிங்களா? மணி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். உண்மை அறிவு அப்படின்னு அர்த்தம். மெய் அப் அறிவு. தூய ஆ. அறிவு. அப்ப நம்ம உடம்புக்குள்ள தூய அறிவு எங்கெல்லாம் வேலை பார்க்குது? அந்த வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்னவா இருக்குன்னா, முருகனாக இருக்கு. அந்த முருகனை அறிமுகம் செய்வது அல்லது அனுபவப்படுவது தான் முருக அ காட்சின்னு சொல்றாங்க. அந்த முருக காட்சி அவருக்கு ஒரு 9 வயசுல, 7 கிணறு பகுதியில அந்த அவருடைய வீடுல கிடைக்குது. அது கண்ணாடி தவம்னு சொல்லுவாங்க. கண்ணாடி தவம்ங்கிறது இயற்கையா நெறைய பேத்துக்கு அந்த சாதனத்தில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடி தவம் செய்யும்பொழுது அந்த காட்சி தெரியுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில இந்த ஆன்மீகத்துக்குள்ள போறவங்களுக்கு இது வந்து ஆரம்ப காட்சிகள். இது வந்து அவங்க சொல்றத பார்த்துட்டு இவங்களும் அந்த பூனைய புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டுமா, எனக்கு முருகன் தெரியிறாருன்னு சொல்லி கேட்டா, கூப்பிட்டு கேட்டோம்னா என்ன தெரியுறாருன்னா, ஆள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஈட்டி வெல்லாம் எடுத்துட்டு வந்தார். அது இல்லைங்க. அந்த காட்சி இல்ல. உங்களுடைய கற்பனை காட்சிகள்ன்ற வரக்கூடிய முருகன் கிடையாது. இது வந்து உள் அனுபவங்களாக சில அனுபவங்கள், அறிவு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அறிவு அனுபவங்கள தான் முருகன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அறிவு அனுபவத்த தான் முருகன்னு பாடுறாங்க. ஓகேங்களா? இத வந்து வெளிப்படுத்துவதற்காக. ஒரு சிம்பாலிசம். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புரியாட்டினா என்ன செய்வோம்னா, அதுக்கு ஒரு உருவம் குடுத்து சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஒரு கேரக்டர் குடுத்து சொல்லுவோம். சரிங்களா? அந்த கேரக்டர் குடுக்கும்போது அவர் என்ன ஒரு வொர்க் பண்றாரு? அப்ப அப்ப ஒரு ஒரு எலக்ட்ரானிக் படிக்கிறோம். எலக்ட்ரானிக்ல ஆர்எஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வென்சின்னு இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வென்சின்னு உங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? அப்ப ரேடியோ ஃப்ரீக்வென்சின்னு ஒரு ஆள் வரைஞ்சு ஆர்எஃப்ன்னு இந்த இடத்துல படம் போட்டு, அவருக்கு பின்னால போர்வையெல்லாம் தொங்க விட்டு, இப்படி பறக்கிற மாரி வச்சாருன்னா காத்துல பறப்பாரு. இப்போ அனுமார் வாயுபுத்திரன் அப்படின்னா, வாயுபுத்திரன் அனுமார்ன்றது அனுமார் ஆளா அவரு. அவர் காற்றில் இருக்கிறார்ன்னு சொல்றாங்க. அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு கேரக்டர் மாரி